Hi guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பஃப் கிளிப்ஸ் வச்சு பஃப் கிரியேட் பண்ணது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு பஃப் கிளிப்ல அப்படிங்கறதை உங்களுக்கு டிஃபைன் பண்ண போறேன். சோ பஃப் கிளிப்ஸ் யூஸ் பண்ணாம பஃப் எப்படி வைக்கிறதுன்னு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்க, பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் பஃப் கிளிப்ஸ் இல்லாம எப்படி வந்து பஃப் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம பேக் ஹோம் பண்ணி வைப்போம், செகண்ட் வந்து கிரிம்பர் யூஸ் பண்ணி வைப்போம். நம்ம வந்து பேக் ஹோம் பண்ணாலும் சரி கிரிம்பர் யூஸ் பண்ணாலும் சரி ரெண்டுமே நம்ம ஹேருக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது. பேக் ஹோம் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நிறைய வந்து பிரேக் ஆகும். கிரிம்பர் யூஸ் பண்றது வந்து ஒரு ஹீட்டான ப்ராடக்ட். நம்ம ரெகுலர் லைஃப்ல டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணி பஃப் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே நம்ம ஹேருக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது. பிரேக்ஸ் நிறைய வரும். ஒரு சில பேர்லாம் வந்து டெய்லி காலேஜுக்கு வந்து பஃப் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்கு ஆஃபீஸ்க்கு டெய்லி வந்து பஃப் வச்சுட்டு போவாங்க. அவங்களாம் எப்படி பேக் ஹோம் பண்ணாம பஃப் கிளிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து சொல்லி கொடுக்க போறேன். என்னென்ன டைப்ஸ்லாம் பஃப் கிளிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பன் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் என்கிட்ட சைஸ் வேரியாக இருக்குது. இந்த கிளிப்ஸ்லாம் நார்மல் பேசிக் பஃப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த கிளிப்ஸ் பேரும் பன் கிளிப்ஸ் தான், பட் குவான்டிட்டி கம்மியாக உங்களுக்கு இருக்குது ஹேரில் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணால் ஹேர் குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி இல்யூஷன் காட்டும். ஸோ அதுக்காக இந்த கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா பம்பிட்ஸ் பஃப் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளிப் டைப்பில் வராது, பட் இதே மாதிரி ஒரு பனானா ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இது வந்து பனானா கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளிப்லேயும் என்கிட்ட 2 சைஸஸ் இருக்கும், ஒன்று லார்ஜ் ஒன்று ஸ்மால். நமக்கு எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி பனானா பம்பட் கிளிப்பை வச்சு நான் பஃப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ எப்போது பார்ட்டிஷன் எடுக்கிற மாதிரி ஐப்ரோ எண்டுக்கிட்டேருந்து நான் 2 சைட்ஸும் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே டென்சிட்டி தெரியும் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு யூ ஷேப்பில் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் கம்மி குவான்டிட்டி ஹேர் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கிளிப் வச்சு க்ளோஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த கிளிப்பே வெளில தெரியும். அதுலேயும் பனானா கிளிப் நல்லாவே வெளில தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி நம்ம ஹேர் வந்து எடுத்துக்கணும், அப்போ தான் கிளிப் வெளில தெரியாது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா என் ஹேர் வந்து கோம் பண்ணிவிட்டு பஃப் கிளிப் எடுத்துகிட்டு நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா அது ஒரு மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமே விட்டுட்டு மேலே உங்கள் ஹேரை எப்போதும் போல் கவர் பண்ணிக்கோங்க. பனானா கிளிப் வெளில தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீட்டாக கோம் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ண வேண்டியதான். ஏதோ ஒரு ஹேர் பின் ஆர் டிக்டாக் பின் ஏதோ ஒரு வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வித்தின் 2 மினிட்ஸில் நீங்கள் பஃப் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணாலும் இது கலையவும் கலையாது. ஸோ உள்ளே இருக்க அந்த பனானா கிளிப் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கோ. அட் த சேம் டைம் நம்ம அதிகமான குவான்டிட்டி எடுத்துருக்கனால பனானா கிளிப்பு வெளில தெரியாது. அடுத்தது நான் வந்து பன் கிளிப் யூஸ் பண்ணி பஃப் வைக்க போகிறேன். எப்போதும் எடுக்கிற பார்ட்டிஷன் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு பின்னாடி கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுறேன். அதே குவான்டிட்டியில் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த பொம்மைக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த பன் கிளிப்பை ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த பன் கிளிப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கிளிப் டைப்பில் வரும். ஸோ அதனால் அது வந்து எந்த இடத்துலையும் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். கிளிப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹேரை வச்சு கவர் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கூம் பண்ணணுன்னு தோணுதோ அங்கெங்கெல்லாம் கூம் பண்ணி நல்லா ஈவன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் செக்யூர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பன் கிளிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹேர் குவான்டிட்டி கம்மியாக இருக்கவங்க இது யூஸ் பண்ணுறது. இந்த கிளிப்ஸ் தான் உங்களுக்கு பின்னாடி கிளிப் வந்து அவைலபிளாக இருக்காது. எப்படி நீங்கள் பனானா கிளிப் வந்து ஃபிட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதையும் செய்யணும். எப்போது போல் பார்ட்டிஷன் எடுத்துக்க போகிறேன். பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஹேர் எடுக்க போகிறேன். அப்போ தான் டெமோவில் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கிளிப்பை வைக்கும் போது மட்டும் பிரெத் வைஸ் கம்மியாக இருக்க சைடில் நம்ம வந்து எப்போதும் ஃப்ரண்ட்டில் வைக்கணும், அதிகமாக இருக்கிறத பின்னாடி வைக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு எப்போதும் போல் நான் செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான்.
பஃப் கிளிப்ஸோட டைப்ஸ் நீங்க வந்து கரெக்டாக டக்குன்னு பண்ணிடலாம். இல்லை இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க டக்குனு வந்து ஃப்ரண்ட் பார்ஷன் எடுத்துட்டு பஃப் கிளிப் வச்சு டக்குன்னு போகணும். 3 ஸ்டெப்ஸ்ல இது வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். ரெகுலரா வந்து பஃப்ஸ் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த கிளிப்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எல்லா நார்மல் ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளா இருக்கும். இதனால தான் நான் உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ண நினைச்ச விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னு நினைச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா லிங்க் தர தாராளமா கேளுங்க. இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.